மேன். கிரெடிட் கார்டுக்கு ஆர்பிஐ புது ரூல் 2025ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு யூசரோட புரொடெக்ஷனுக்காக நெறையா புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் உங்ககிட்ட ஃபோன்ல கேட்டுட்டு, நீங்க ஃபோன்ல ஓகேன்னு சொன்னீங்கன்னாவே கார்ட அனுப்பிடுவாங்க. நீங்க அவங்க இங்கிலீஷ்லயோ, ஹிந்திலயோ கேட்பாங்க. அது புரியாம நீங்க தமிழ்ல ஏதாவது பதில் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு கூட கிரெடிட் கார்ட உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. திருப்பி அத கேன்சல் பண்ணணும்னா, இவ்ளோ ஃபீஸ் குடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப அந்த மாரிலாம் பண்ண முடியாது. உங்களுடைய ரிட்டர்ன் கன்சென்ட் வேணும். நீங்க ஆன்லைன்ல ஏதாவது உங்களோட கிரெடிட் கார்டு என்ட்ரி போட்டீங்கன்னா, முன்னாடிலாம் தன்னால அந்த வெப்சைட் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப அந்த மாரி ஸ்டோர் பண்றத அறவே தள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கிளியரா பில் குடுக்கணும். காம்ப்ளக்ஸா மக்களுக்கு புரியாத மாரிலாம் குடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்க மினிமம் டியூ பேமெண்ட் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி உங்களுக்கு தெளிவா சொல்லணும். அதே மாதிரி அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் இது இல்லாம ஒரு ஃபோன் காலும் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ நாம்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் ஆர்பிஐ பண்ணுது. ஆனா நாம அத பயன்படுத்திக்கணும். அதனால தெளிவா பார்த்து நடந்துங்க.